ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பாடம் உபாகமம் 16:15. கர்த்தர் உன் கையின் எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய இனிதான நல்ல நாளிலும் யாவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, பொங்கல் என்பது வெறும் அரிசி பொங்கும் நாள் அல்ல, நம் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கிய தேவனை நினைக்கும் ஒரு நல்ல நாளாகும். நாம் விதைத்தோம், ஆனால் மழையை கொடுத்தவர் தேவன். நாம் உழைத்தோம், ஆனால் வளர்ச்சியை கொடுத்தவர் தேவன். நாம் உழைப்பதற்கான பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் தந்தவர் தேவனாய் இருக்கிறார். உழைப்பு மனிதனுடையது, பலன் தேவனுடையது. இன்றைக்கு பலர் உழைக்கிறார்கள், தன் பலனை கொண்டு, தன் ஞானத்தை கொண்டு, தன் சுயத்தை கொண்டு அநேகர் உழைக்கிறார்கள். ஆனால் பலன் கிடைக்காத வண்ணமாய் அநேகர் இருக்கிறார்கள். பணம் இருக்கிறது, ஆனால் சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறார்கள். காரணம், தேவனை மறந்த ஒரு வாழ்க்கையை வாழும்போது அவர்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் அவர்கள் திறனுக்கேற்ற பலனை அறியாத வண்ணமாய் இருக்கிறார்கள். வேதாகமம் இவ்விதமாய் சொல்கிறது. உபாகமம் 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுப்பார் என்று. கர்த்தரை நினைவு கொள்ளுங்கள், அவர் உங்கள் செல்வத்தை சம்பாதிப்பதற்கான சக்தியை அருள செய்வார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு தேவன் அவனுக்கு பலன் அளித்தார். பஞ்ச காலத்திலும் தேவன் அவனுக்கு அநேக காரியங்களை வாய்க்க செய்தார். பஞ்ச காலத்தில் உலகம் எங்கும் ஒரு பஞ்சமான சூழ்நிலை இருந்திருக்கும். உலகத்தில் அநேகர் விதைத்திருப்பார்கள், பலன் கிடைக்காத வண்ணமா இருந்திருக்கும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். அந்த வருடத்தில் 100 மடங்கு பலன் பெற்றான். ஆம், இந்த வருடம் உங்களுக்கு 100 மடங்கு பலன் தேவன் தர வல்லவராயிருக்கிறார். பஞ்சங்கள் வந்தாலும் தேவன் இந்த வருடம் உங்களுக்கு 100 மடங்கு நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்தையும் ஆசீர்வதிப்பாராக. யோசேப்பு பஞ்ச காலத்திலும் தேவ ஞானத்தினால் அவன் போஷிக்கப்பட்டான். அவன் மாத்திரமல்ல, அவன் மூலியமாய் அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளிலும் பொங்கல் தினத்திலும் தேவன் சொல்லும் செய்தியானது, தேவனை மறக்கும் பொங்கல் வேண்டாம், தேவனுக்கு நன்றி சொல்லும் பொங்கல் கொண்டாடுங்கள். ஆசீர்வாதத்தை மட்டும் நாடாதீர்கள், ஆசீர்வாதம் தந்த தேவனை நாடுங்கள். உலகத்தை நம்பி வாழும் வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவனை நம்பி வாழும்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த நல்ல நாளில் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, எனக்கு பொங்கலே இல்லை என்று நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால், இன்றைய தினம் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் அழையுங்கள். அவரை நினைத்து நீங்கள் உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் செலுத்துங்கள். அதன் பலனை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த பொங்கல் நல்ல நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உழைப்பிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் அருள் செய்வாராக. உங்கள் யாவருக்கும் தேவன் இந்த நல்ல நாளிலும் கிருபை அளிப்பாராக. நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட தேவன் அருள் செய்வாராக. God bless you.